ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நான் புதுசாக வாங்கின உஷா ஜெனம் மெமரி கிராஃப்ட் 450e அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என் பையன் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறான். இது எம்ப்ராய்டரி பர்பஸ்க்காக வாங்குறது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி. வாங்க அந்த மிஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஹூப்பு, அப்புறம் சிடி, மேனுவல், கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் உள்ள சிடி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பவர் கேபிளு, இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக நான் காட்டுறேன். கிளிப்ஸு, அப்புறம் ஒரு 2 த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் மேலே இருக்கிற இதில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதோடைய மிஷினோட கவர் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ்டெண்டட் டேபிள்னு சொல்லுவாங்க. மிஷினோட அட்டாச்சாக வர்றது தான். அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன சைஸ் ஹூப் ஒன்று இருக்குது. ஹூப்பு ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, ஹூப்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு சிடியும் இருக்குது. அது எடிட்டிங் சாஃப்ட்வேரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் மிஷின் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இது அவரால் தூக்கி வைக்க முடியாது, என் பையனால். அதனால் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னுடைய டேபிளை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த டேபிளு கீழே பவர் மிஷினோட கீழே பாட்டம் எடுத்துகிட்டு மேலே ஒரு ப்ளைவுட்டை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஷினை அவர் மாட்டிட்டார் வித் எக்ஸ்டெண்டட். இது உங்களுக்கு ஹூப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு என் தங்கச்சி பையன். 2 ஹூப் தான் இதில் கிடைக்கும். ஒன்று 7.9 x 11 inch ஹைட் அண்ட் வித் உள்ள ஒரு ஹூப்பு. இன்னொன்று ஒரு ஸ்மால் சைஸ் ஹூப்பு இருக்கும். அது கூட அந்த ஹூப் கூடயே அதுக்கு ஒரு கிராஃப் ஷீட் கொடுப்பாங்க. இந்த கிராஃப் ஷீட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு ஷீட்டு. இது மிஷினை கவர் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஷீட். அடுத்தது ஃபெட்ரிக். அவர் ரொம்ப சுட்டி பையன். அவன் உங்களுக்கு 2-3 பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு காட்டுறான். த்ரெட்டு, 2 நூல்கண்டு எப்போதுமே கொடுப்பாங்க. அடுத்தது கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பவர் கேபிள், அப்புறம் அந்த சிடி. இந்த சிடி பவர் கேபிள்ஸ், அப்புறம் சிடி. இந்த சிடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன பர்பஸ்க்காக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சிடி. இப்போ இதில் ஒரு கவர் இருந்ததில்ல, அதில் இருந்த இதெல்லாம் காட்டுறேன். இது லாக்கு. த்ரெட்டை நீங்கள் கொறுத்துட்டு அந்த த்ரெட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லாக் தான் இது. அது எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெட்டு போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது நீடில்ஸ். இது பாபின், நூல் சுற்றுறதுக்காக பிளாஸ்டிக் பாபின்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்புறம் அது க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் க்ளீன் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன பிளேசஸ்லாம் போய் அது க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறம் இது பிளாஸ்டிக்கில் ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்காங்க, நீடில் ஹெட்டர். நீடில் ஹெட்டர் உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹூப்பில் டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிசர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிசர்ஸ். மிஷினை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என் டேபிளை பற்றி சொல்லியிருந்தேன். கீழே உள்ள பவர் மிஷினோட ஸ்டாண்டு, மேலே ப்ளைவுட்டு. இதுதான் என் டேபிள். மிஷின் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிசைன் போடலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் போட்டுடலான்னு சொல்லிட்டு என் பையனுக்கு பிடிச்ச ஒரு வசனம் இதில் பிரிண்ட் பண்ணி அவனுக்கு பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளானில் ஒரு வசனம் போட்டாச்சு. பேக் தச்சாச்சு. அவருக்கு பிடிச்ச ஒரு காரோட டயக்ராமும் பிரிண்ட் பண்ணியாச்சு, எம்ப்ராய்டரி போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.